Electron microscope, TEM and SEM, microtechnics, PGTRB botany யூனிட் 4ல இருக்கிற ஒரு டாபிக். ஸோ இன்ட்ரடக்ஷன் பார்த்தீங்கன்னா லைட் மைக்ரோஸ்கோப் வந்து லிமிட்டட் வேவ் லென்த் தான் நம்மளுக்கு விசிபிள் லைட்டாக கொடுக்கும். அதோட ரிசொல்யூஷன், லைட்டோட ரிசொல்யூஷன், லைட் மைக்ரோஸ்கோப்போட ரெசொல்யூஷன் வந்து 0.2 மைக்ரோமீட்டர். ஸோ லைட் மைக்ரோஸ்கோப்போட ரெசொல்யூஷன் பவர் என்ன? 0.2 மைக்ரோமீட்டர். அப்போ எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் வந்து அதாவது தின் பீம் ஆஃப் எலக்ட்ரான்ஸை பாஸ் பண்ணுது. ஸோ பாஸ் பண்ணுதுன்னா ரொம்ப ஷார்ட்டர் தென், அதாவது விசிபிள் லைட்டை விட ஷார்ட் வேவ் லென்த்தில், அதாவது ஷார்ட்டர் தேன் விசிபிள் லைட்டை விட ரொம்ப ஷார்ட்டராக இருக்கா இந்த எலக்ட்ரான்ஸ் பாஸ் ஆகுது இல்லையா? இந்த எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் எலக்ட்ரான்ஸை பாஸ் பண்ண வைக்குது. ஒரு தின் பீம் ஆஃப் எலக்ட்ரான்ஸை வச்சு நிறைய ரொம்ப கிளியராக பார்க்க முடியும். அப்போது இதோட ரிசல்யூஷன் பவர் எங்கே இருக்குது? கண்டிப்பாக இம்ப்ரூவ் ஆயிருக்கும் இல்லையா? ஏன்னா 0.2 மைக்ரோமீட்டர் வந்து லைட்டு மைக்ரோஸ்கோப். அப்போ இதோடது பார்த்தீங்கன்னா 0.2 நானோமீட்டர் ரேஞ்சில் ரெசல்யூஷன். ஸோ எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்போட ரெசல்யூஷன் பவர் என்ன? 0.2 நானோமீட்டர். லைட் மைக்ரோஸ்கோப்போட ரெசல்யூஷன் பவர் 0.2 மைக்ரோமீட்டர். ஸோ அப்போ மேக்னிஃபிகேஷன் பவர் அப் டு 2 lakhs. ஸோ மேக்னிஃபிகேஷன் வந்து எவ்வளோ எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்பில்? 2 lakhs. ஸோ 0.2 நானோமீட்டர் ரேஞ்சஸ். ஆனால் 0.2 மைக்ரோமீட்டர் இதில் லைட் மைக்ரோஸ்கோப்பில். பிரின்சிபல் எலக்ட்ரான் பீம், அதாவது எலக்ட்ரான்ஸ் வந்து டைரக்டாக ஸ்பெசிமன் மேலே படுற மாதிரி பண்ணுறாங்க. இப்போ ஒரு பீம் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வந்து ஸ்பெசிமன் மேலே விழுது. ஸோ விழுந்த உடனே இந்த எலக்ட்ரான்ஸ் என்ன பண்ணுது? ஸ்பெசிமனோட இன்டராக்ட் பண்ணுது. இன்டராக்ட் பண்ணும்போது அந்த ஸ்பெசிமனுக்குள்ளே டிரான்ஸ்மிட் பண்ணுது. அந்த எலக்ட்ரான்ஸ் போயிட்டு டிரான்ஸ்மிட் ஆர் ஸ்கேட்டர்ட் ஆகுது. அப்படி ஸ்கேட்டர்ட் ஆகிறதுக்கு காரணம், அந்த ஸ்கேட்டர்ட் ஆகிறத தான் எலக்ட்ரோ மேக்னட்டிக் லென்சஸ் இருக்கு இல்லையா? நம்ம இங்கே கிளாஸை யூஸ் பண்ணல. எலக்ட்ரோ மேக்னட்டிக் லென்சஸ் கிளாஸ் லென்ஸ் வந்து லைட் மைக்ரோஸ்கோப்பில், காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப்பில் யூஸ் பண்ணுறோம். ஆனால் நம்ம இங்கே என்ன யூஸ் பண்ணலை? கிளாஸ் லென்ஸை யூஸ் பண்ணாமல் எதை யூஸ் பண்ணோம்? எலக்ட்ரோ மேக்னட்டிக் லென்ஸை யூஸ் பண்ணோம். ஸோ இது எதுக்கு யூஸ் பண்ணுறது? இது எது ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது? இப்போ லைட் மைக்ரோஸ்கோப்பில் லைட்டை வச்சு ஃபோக்கஸ் பண்ணுறோம். அப்போ எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்பை எதை வச்சு இல்லை, எலக்ட்ரான்ஸை வச்சு தானே ஃபோக்கஸ் பண்ணணும். ஸோ அப்போ எலக்ட்ரான் பீம் தானே அது ஃபோக்கஸ் பண்ணுறது. ஸோ இந்த பேட்டர்ன் ஆஃப் டிரான்ஸ்மிட்டட் ஆர் ஸ்கேட்டர்ட் எலக்ட்ரான்ஸ் ஃபார்ம் ஆகுது. அப்போ எலக்ட்ரான் மேக்னட்டிக் லென்சஸை வச்சு ஃபோக்கஸ் பண்ணும்போது எலக்ட்ரான்ஸ் வந்து டிரான்ஸ்மிட் ஆகலாம், இல்லை ஸ்கேட்டர்ட் ஆகும். டைப்ஸ் ஆஃப் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்பில் 2 இருக்குது, டெம்மு செம்மு. ஃபஸ்ட்டு நம்ம டெம்மை பார்க்கலாம். டிரான்ஸ்மிஷன் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் டெம்ன்னு சொல்லுவாங்க. இதோட பிரின்சிபல் பார்த்தீங்கன்னா ஒரு பீம் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வந்து தட் இஸ் அல்ட்ரா தின் ஸ்பெசிமன் மேலே விழுது. ரொம்ப தின்னான ஸ்பெசிமன் மேலே இந்த எலக்ட்ரான்ஸ் வந்து விழுது. ஸோ விழுந்த பிறகு இந்த டென்ஸ் ரீஜனாக இருக்குல்ல, ரொம்ப டார்க்கர் ரீஜன், திக்காக இருக்கு இல்லையா? அந்த ரீஜனில் எலக்ட்ரான்ஸ் விழுந்த உடனே ஸ்கேட்டர்ட் ஆகுது. ஸோ அப்போ ஸ்கேட்டர்ட் ஆச்சுன்னா அந்த ரீஜன் எப்படி தெரியும் நம்மளுக்கு? எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்பில் டார்க்காக தெரியுது. அப்புறமா லெஸ் டென்ஸ். ஸோ டென்ஸ் அதிகமாக இருந்தால் எலக்ட்ரான் ஸ்கேட்டர் ஆகும்போது டார்க்காக தெரியுது. அதுவே டென்ஸ் கம்மியாக இருந்துச்சுன்னா அப்போது அந்த எலக்ட்ரான்ஸ் அது மேலே படும்போது எப்படி இருக்கும்? லைட்டாக தெரியும். கன்ஸ்ட்ரக்ஷன். இப்போ எலக்ட்ரானோட சோர்ஸ் என்னன்னா டங்ஸ்டன் ஃபிலமெண்ட் ஆர் எலக்ட்ரான் கன். ஸோ அதோட சோர்ஸ் என்ன? டங்ஸ்டன் ஃபிலமெண்ட் ஆர் எலக்ட்ரான் கன். கண்டென்சார் லென்ஸ்னா எலக்ட்ரானை ஸ்பெசிமன் மேலே விழற மாதிரி ஃபோக்கஸ் பண்ணுற லென்ஸ் தான் கண்டென்சார் லென்ஸ். அப்போது ஸ்பெசிமனை எது ஹோல்டு பண்ணுவாங்க கொஞ்சம் சொல்லுங்கள்? ரெகுலேட்ஸ். அந்த ஸ்பெசிமனை ஹோல்ட் பண்ணுறது வந்து அல்ட்ரா தின் செக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா 50 to 100 நானோமீட்டர் சைஸ். அந்த சைஸில் இருக்கிற ஸ்பெசிமனை ஹோல்டு பண்ணுது. அதை ஸ்டெயின் பண்ணி ஹெவி மெட்டலோட ஸ்டெயின் பண்ணுறாங்க. ஹெவி மெட்டல் எது தெரியுமா?
ஆஸ்மியம் அண்ட் யுரேனியத்தோட ஸ்ட்ரெயின் பண்ணுறாங்க. இப்போ கன்ஸ்ட்ரக்ஷனில் என்ன நடக்குதுன்னு பாருங்கள். இப்போ டங்ஸ்டன், அதாவது நம்மளுக்கு எலக்ட்ரானிக் சோர்ஸ் என்ன, டங்ஸ்டன் ஃபிலமெண்ட் ஆர் எலக்ட்ரான் கன். ஸோ டங்ஸ்டன் ஃபிலமெண்ட்டும் எலக்ட்ரான் கன்னும் தான் எலக்ட்ரான் சோர்ஸ். டங்ஸ்டன் ஃபிலமெண்ட் அண்ட் எலக்ட்ரான் கன். கண்டென்சார் லென்ஸ், கண்டென்சார் லென்ஸ்னா எலக்ட்ரான்ஸை ஸ்பெசிமன் மேலே விழற மாதிரி பண்ணுறது தான் கண்டென்சார் லென்ஸ். ஸ்பெசிமம் ஹோல்டர்னா எது, நம்ம எடுக்கிற தின் செக்ஷன்ஸோட சைஸ் பார்த்தீங்கன்னா 50 to 100 நானோமீட்டர். அதை வந்து ஹெவி மெட்டல்ஸ் மேலே ஸ்ப்ரெட் பண்ணுறாங்க, ஆஸ்மியம் யுரேனியம். ஸோ கன்ஸ்ட்ரக்ஷன் திரும்ப அதே தான் வந்திருக்குல்ல, அல்ட்ரா தின் செக்ஷன், சாரி திரும்ப அது ரிப்பீட் ஆயிருக்கு. அப்ஜெக்டிவ் லென்ஸ். ஸோ அப்ஜெக்டிவ் லென்ஸ் வந்து ஃபஸ்ட்டு ஃபார்ம்ஸ் த ஃபர்ஸ்ட் இமேஜ். எப்போவுமே அப்ஜெக்டிவ் லென்ஸ் தான் ஃபர்ஸ்ட் இமேஜை கொடுக்கும். ப்ரொஜெக்டார் இமேஜ், ஒரு நிமிஷம்ப்பா. ஸோ அப்ஜெக்டிவ் லென்ஸ் தான் நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் இமேஜை கொடுத்துரும். ப்ரொஜெக்டார் லென்ஸும் ஃப்ளூரசன்ட் ஸ்க்ரீன் ஆர் ஃபோட்டோகிராஃபிக் பிளேட் மேக்னிஃபைஸ் அண்ட் டிஸ்பிளேஸ் த இமேஜ். ஸோ அப்ஜெக்டிவ் லென்ஸ் தான் நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் இமேஜை கொடுக்கும். இந்த ப்ரொஜெக்டார் லென்ஸ் இருக்கு இல்லையா, அப்புறமா ஃப்ளூரசன்ட் ஸ்க்ரீன் இருக்கு இல்லையா, ஃபோட்டோகிராஃபிக் பிளேட்டுன்னு சொல்லுவோம். ஸோ ப்ரொஜெக்டார் லென்ஸ் தான் நம்மளுக்கு கிளியர் இமேஜ் ஃபஸ்ட்டாக கொடுத்துரும். ப்ரொஜெக்டார் லென்ஸும் ஃப்ளூரசன்ட் ஸ்க்ரீனும் ஃபோட்டோகிராஃபிக் பிளேட்டும் ஒன்றா சேர்ந்து மேக்னிஃபை பண்ணி நம்மளுக்கு அழகான இமேஜை நம்மளுக்கு கொடுக்கும். இப்போ அப்ளிகேஷன்ஸ் இன் பாட்னி பார்த்தீங்கன்னா அல்ட்ரா ஸ்ட்ரக்சர், குளோரோபிளாஸ்ட், மைட்டோகாண்ட்ரியா, ரைபோசோம்ஸ், டிக்டியோசோம்ஸோட அல்ட்ரா ஸ்ட்ரக்சரை ஸ்டடி பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. ஸோ டெம்மில் குளோரோபிளாஸ்ட், மைட்டோகாண்ட்ரியா அண்ட் ரைபோசோம்ஸ் அண்ட் டிக்டியோசோம்ஸோட ஸ்ட்ரக்சரை பார்க்கறதுக்கு படிக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. விஷுவலைசேஷன் ஆஃப் செல் வால்ஸ், அதாவது செல் வால்ஸ்னா மைக்ரோஃபிப்யூல்ஸ் மைக்ரோஃபைப்ரல்ஸ் அண்ட் பிளாஸ்மோடெஸ்மேட்டாவை படிக்கிறதுக்கு யூஸ்வலாக இருந்தது, அதாவது யூஸாக இருந்தது. விஷுவல் ஆஃப் செல் மெம்பரைன்ஸ், செல் மெம்பரைன்ஸில் இருக்கிற செல் மெம்பரைன் இல்லை, செல் வாலில் இருக்கிற மைக்ரோஃபிப்யூல்ஸ் அண்ட் பிளாஸ்மோடெஸ்மேட்டா. அப்புறம் வைரஸஸ் பார்ட்டிகல்ஸ், பிளான்ஸில் ஏதாச்சும் வைரஸ் பார்ட்டிகல்ஸ் இருந்ததுன்னா அதை கிளியராக படிக்க முடியும். அப்புறமா மைட்டோகாண்ட்ரியா கிறிஸ்டே இருக்கு இல்லையா, தேலகாய்ட் மெம்பரைன் எதில் இருக்குது, குளோரோபிளாஸ்டில், எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம், இதெல்லாம் டீட்டெயிலாக வியூ நம்மளுக்கு கிடைச்சது டெம் மூலமாக. ஸ்கேனிங் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப், செம். ஸோ இதோட பிரின்சிபல் வந்து ஃபோக்கஸ் த பீம் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இன் ஸ்கேண்ட் அக்ராஸ் த சர்ஃபேஸ் ஆஃப் த ஸ்பெசிமன். ஸோ அங்கே வெறும் வந்து டெம்மில் வந்து எலக்ட்ரான்ஸ் வந்து பாஸ் பண்ணி ஸ்கேட்டர்ட் பண்ணி பார்த்தாங்க. இங்கே எலக்ட்ரான்ஸை பாஸ் பண்ணி ஸ்கேன் பண்ணி அதோட சர்ஃபேஸ் வரையும் பார்க்குறாங்க. ஸோ செகண்டரி எலக்ட்ரான்ஸ் வந்து எமிட் ஆகுது ஃப்ரம் த சர்ஃபேஸ் ஆர் கலெக்டட் ஃபார்ம் ஆஃப் 3D ஃபார்ம் ஆஃப் இமேஜஸ். இப்போ செகண்டரி எலக்ட்ரான்ஸ் எமிட் ஆகிறதுனால நம்மளுக்கு எப்படிப்பட்ட இமேஜ் கிடைக்குது, 3D இமேஜ் கிடைக்குது. கன்ஸ்ட்ரக்ஷன், எலக்ட்ரான் கன். இங்கே யூஸ் பண்ணுறது என்ன, எலக்ட்ரான் கன். ஸோ எலக்ட்ரான் கன் எதை ப்ரொடியூஸ் பண்ணுது, எலக்ட்ரான் பீமை ப்ரொடியூஸ் பண்ணுது. அப்போது இங்கே கண்டென்சார் ப்ளஸ் ஸ்கேனிங் காயில்ஸ். ஸோ கண்டென்சார் ப்ளஸ் ஸ்கேனிங் காயில்ஸ் வந்து டைரக்ட் அண்ட் ஸ்கேன் த எலக்ட்ரான்ஸ் ஓவர் த ஸ்பெசிமன். ஸோ டைரக்ட் அண்ட் ஸ்கேன் த எலக்ட்ரான்ஸ் ஓவர் த ஸ்பெசிமன். டிடெக்டார் collects the secondary electrons from specimen surface. So detect என்ன பண்ணுது, collect the secondary electrons from specimen surfaceலேருந்து டிடெக்ட் பண்ணி கலெக்ட் பண்ணிக்குது. மானிட்டர் அண்ட் ஆர் த கம்ப்யூட்டர் ஸ்க்ரீன். ஸோ இந்த டிஸ்பிளேஸ் எங்கே தெரியுது நம்மளுக்கு, கம்ப்யூட்டர் ஸ்க்ரீனில் 3D இமேஜாக தெரியுது. ஸோ ஸ்பெசிமன் வந்து யூஸ்வலி கோட்டட் வித் தின் மெட்டல் லேயர் தான். அந்த தின் மெட்டல் லேயர் எது, கோல்டு, பிளாட்டினம் ஆர் டு இம்ப்ரூவ் த கண்டக்டிவிட்டி. இப்போ நம்மளுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் என்ன, எலக்ட்ரான் கன் இங்கே யூஸ் பண்ணுறாங்க, இவங்க எலக்ட்ரான் பீமை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. கண்டென்சார் ப்ளஸ் ஸ்கேனிங் காயில்ஸோடு சேர்ந்து டைரக்டாக எலக்ட்ரான்ஸ் வந்து சர்ஃபேஸ் ஸ்பெசிமனோட ஓவர்வியூவை நம்ம பார்க்கறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. அண்ட் டிடெக்டார் தான் எல்லா செகண்டரி
எலக்ட்ரான் ஸ்பெசிமனில் பட்டிருக்கு இல்லையா சர்ஃபேஸில், அதை எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி ஒரு 3D இமேஜை மானிட்டரில் பார்க்கறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஸோ இந்த ஸ்பெசிமன் வந்து கோட்டட் வித் தின் மெட்டல் லேயரான கோல்டு பிளாட்டினத்தில் இது பண்ணுறாங்க. இது கண்டக்டிவிட்டிக்கு. அப்ளிகேஷன்ஸ் இன் பாட்னி, இது சர்ஃபேஸ் ஸ்டடி ஆஃப் சர்ஃபேஸ் டோபோகிராஃபி, அதாவது லீஃபோட எபிடர்மஸ், ட்ரைகோம்ஸ், ஸ்டொமேட்டா, சீட் கோட் பேட்டர்ன்ஸை பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஸோ எது தெரிஞ்சுக்கலாம்? லீஃப் எபிடர்மஸ், ட்ரைகோம்ஸ், ஸ்டொமேட்டா, சீட் கோட் பேட்டர்ன்ஸை பற்றி தெரிஞ்சுக்கலாம். அப்புறமா இது அப்சர்வேஷன் பார்க்கலாம். போலன் மார்ஃபாலஜி அப்சர்வ் பண்ண தெரிஞ்சுக்கிட்டு பேலினாலஜி என்ற ஒரு இதை படிக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அப்புறமா ஃபங்கல் ஸ்போர்ஸையும் பிளான்ட் பேத்தோஜனையும் அனலைஸ் பண்ண முடியுது. அண்ட் இது டாக்ஸானமியில் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதுவும் மைக்ரோ மார்ஃபாலஜிக்கல் டீட்டெயில்ஸ் வந்து ஏன்னா சர்ஃபேஸ் ஓரியன்டேஷன்றதுனால கிளியராக தெரிஞ்சு ஈஸியாக படிக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. கம்பேரேட்டிவ் டெம் வர்சஸ் செம். ஃபஸ்ட்டு ஃபியூச்சர்ஸ். டெம் செம். பிரின்சிபல் எலக்ட்ரான் டிரான்ஸ்மிட்டட் த்ரூ த ஸ்பெசிமன் வந்து டெம்மில். செம்மில் வந்து எலக்ட்ரான் ஸ்கேண்ட் அக்ராஸ் த ஸ்பெசிமன் சர்ஃபேஸ். இமேஜ் டைப் வந்து 2D இன்டர்னல் அல்ட்ராஸ்ட்ரக்சர் டெம். செம் வந்து 3D சர்ஃபேஸ் டீடைல்ஸ். ஸ்பெசிமன் வந்து அல்ட்ரா தின் செக்ஷன்ஸ் 50 to 100 நானோமீட்டர். அங்கே சர்ஃபேஸ் கோட்டட் வித் மெட்டல் லைக் கோல்டு பிளாட்டினம். மேக்னிஃபிகேஷன் வந்து அப் டு 2 lakhs வரையும் போகும். ஆனால் மாட்ரேட் அப் டு 50 lakhs ப்ளஸ். ஓகே, 2 lakhs அப் டு 2 lakhs மேலே இன்ட்டு ப்ளஸ் ஆகலாம். அண்ட் 50,000 வரையும் போகும். 3D. 2D வந்து மேக்னிஃபிகேஷன் 2D. ஓகே, ரெசல்யூஷன் வந்து 0.2 நானோமீட்டர் வரையும் போகும். அண்ட் இங்கே 1 to 10 நானோமீட்டர் தான். செம்மில் 1 to 10 நானோமீட்டர், டெம்மில் 0.2 நானோமீட்டர். அப்ளிகேஷன்ஸ் இன் பாட்னியில் வந்து ஆர்கனல்ஸ் படிக்கிறதுக்கு யூஸ் ஆகுது. வைரஸோட அல்ட்ரா ஸ்ட்ரக்சர், ப்ளோயத்தோட ட்ரைகோம்ஸ், சீட் கோட் சர்ஃபேசஸை. மெரிட்ஸ் ஆஃப் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்பி, ஹை மேக்னிஃபிகேஷன் அண்ட் ரெசல்யூஷன் இருக்குது. ஃபைன் டீட்டெயில்ஸ் கொடுக்குது செல் ஆர்கனல்ஸ் அண்ட் சர்ஃபேஸ் மார்ஃபாலஜியில். லிமிட்டேஷன் பார்த்தீங்கன்னா வேக்யூம்ஸ், நோ லிவிங் செல்ஸ் இங்கே அப்சர்வ் பண்ண முடியாது. வேக்யூம்ஸ் அதிகமாக இருக்குது, நோ லிவிங் செல்ஸ் அதில் பார்க்க முடியாது. காம்ப்ளெக்ஸ், டைம் கன்சியூமிங் அண்ட் எக்ஸ்பென்சிவ் கூட. அதனால் இது ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ரொம்ப காம்ப்ளெக்ஸாக இருக்கான். டைம் அதிகமாக எடுத்துக்கும் அண்ட் காஸ்ட்டும் அதிகம். ஹெவி மெட்டல் ஸ்டெய்னிங் நீட் டெம். ஹெவி மெட்டல் யுரேனியம், ஆஸ்மியம் தேவை இல்லையா? அண்ட் எக்யூப்மெண்ட் இஸ் காஸ்ட்லி அண்ட் ரெக்யர்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் இருந்தால் தான் இது பண்ண முடியும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் டு சயின்ஸ் ஈஸி டெக் சேனல். என்னோட பழைய வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போட்டிருக்கேன். ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க.